நீங்க உங்க வாழ்க்கைய கண்ணீரோடு நடத்துகிற நபரா நீங்க இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுது, சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனத்துல, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த பள்ளத்தாக்கு என்பது அது ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய இடம், போராட்டங்கள் நிறைந்த இடம். அந்த பள்ளத்தாக்குல இருக்கிறவன அவனுடைய இருதயம் உடைக்கப்பட்டு, நீங்க அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை நீங்கள் நீரூற்றாக்கி கொள்ளுவீர்கள். எவ்வளவு நடந்தாலும் கஷ்டம், வேதனை, ஒரு பக்கம் ஜெபம், ஜெபத்திற்கு பதில் வராது, ஒரு சைலண்டான நிலை. அப்ப நம்ம மனசு சொல்லுகிற வார்த்தை தான், இதிலிருந்து என்னால வெளியே வர முடியாதா சொல்லுது. அவர்கள் அதை கடந்து போகும்போது அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அப்போ நீங்க அந்த மரண பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து போவீர்கள் அப்படின்னு சொல்றேன். இந்த அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கிற நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? வேதனையே நினைச்சிட்டு இருக்காதங்க, போராட்டத்தையே சிந்தித்து கொண்டு இருக்காதீங்க. நான் சொல்லுவேன், வேதனையில நின்று விடக்கூடாது, போராட்டத்துல நின்று விடக்கூடாது, உங்க நம்பிக்கைய நீங்க இழந்து விடக்கூடாது. தேவனை நீங்க பிடிச்சு கொள்ளணும். ஒரு பள்ளத்தாக்குல இருக்கிறவனுக்கு ஒருத்தர் தேவை, அவனை வெளியே கொண்டு வருவதற்கு ஒருத்தர் தேவை. அவர்தான் உன் தேவன். நான் சொல்லுவேன், இந்த பள்ளத்தாக்கு உனக்கு நிரந்தரம் இல்லை. உன்னை மேல கொண்டு வருவதற்கு கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். யோசேப்ப பள்ளத்தாக்குல போட்டாங்க. தேவன் அவனை வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு திட்டத்தை வகுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். நான் சொல்லுவேன், இன்றைக்கு அழுகையின் பள்ளத்தாக்குல இருக்கிற உங்க சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். உன்னை வெளியே கொண்டு வரும்படி உனக்காக ஒரு திட்டம் தேவனால் வகுக்கப்படுகிறது.